இவன மாதிரி சாதி பெருமை குடும்ப பெருமை பேசுறவங்க எல்லாம் முதல்ல அடிச்சு உடைச்சிடணும். இல்லைன்னா நாளைக்கு எவனாவது எங்க இருந்தாலும் வந்து நீங்க எல்லாம் யாரு தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமானா என்ன ஏதுன்னு கேட்காம முன்னாடி போயிட்டு இங்க கீழே இருக்கிறவங்க சுரண்ட ஆரம்பிச்சுவாங்க. இப்பவே நான் ஏன் கத்தி எடுத்தேன்றது இங்க பாதி பேரும் மறந்துட்டானுவ. இங்க எவனும் மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் சமம்னு தான் சண்டை போட ஆரம்பிச்சோம். அதையும் எல்லாரும் நைஸா மறந்துட்டானுவ. இன்னைக்கு நம்ம உரிமைக்குன்னு போற சண்டையை கூட நாளைக்கு இழிவுன்னு சொல்லுவானு இந்த பயலுவ. இல்லைன்னா ஒன்னா பேசி விளையாண்ட பயல இப்படி பிச்சைக்காரன் சொல்ற புத்தி வந்திருக்குமா? இவனுங்களே இந்த பாடுபடுத்துறானுல மேல போக அந்த கிட்டாம்பேல யார் யாரெல்லாம் என்ன பாடுபடுத்துவானுவளோ. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும்போது எனக்கு தெரியாதா சார்? எப்பவுமே நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுட்டு சாவர அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் ரத்தமும் சதையுமா கனவு குடிச்சிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கானா எந்த நம்பிக்கையில வந்திருப்பான்? நம்மள மாதிரியே கீழே இருந்து வந்து ஜெயிச்சவங்க நமக்கு முன்னாடி இருப்பாங்க, அவங்க நமக்கு கை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தானே வந்திருப்பான். அந்த நம்பிக்கையை உடச்சிடாதீங்கப்பா. யாருதான் பெரிய கடவுள்? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? யார் வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். காசு, பணம், சாதி, மதம் எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும்?